நம் முன்னோர்களின் காலகட்டத்தில் இருந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அனைத்து குடும்பங்களிலும் முக்கியமான ஒன்றா இருக்குது. நாம் எந்த தெய்வத்தை வணங்குறோமோ இல்லையோ, முதல்ல நம்மளோட குலதெய்வத்தை வணங்கணும். அப்படி வணங்கினால் மட்டும்தான் அனைத்து தெய்வத்தின் அருளையும் நாம் பெற முடியும். இந்த நிலையில் குலதெய்வத்தின் மகிமை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குலதெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்தை வழிபட்டாதான் அந்த இஷ்ட தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். குலதெய்வம் நம் கண்ணின் இமை போல் பாதுகாப்பாகவும் காத்து நிற்கும் ஒரு தெய்வம். குறிப்பாக குலதெய்வத்தின் படத்தை வீட்டில் வைத்து வணங்கி வருவது மிகவும் அந்த குடும்பத்துக்கு நல்லதை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் எந்த தெய்வ அனுகிரகமும் இல்லை. அரசனை ஆண்டியாக்குவதும் ஆண்டியை அரசனாக்குவதும் குலதெய்வம்தான். இந்த நிலையில குலதெய்வத்திற்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குலதெய்வத்திற்கு உங்கள் வம்சாவளிதான் பிள்ளைகள், ஆனால் மற்ற தெய்வத்திற்கு எண்ணற்ற பிள்ளைகள். குலதெய்வத்தின் அருளால் நம் இன்னல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகிச் செல்லும். குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக கடைபிடித்து வந்தால் நவ கிரகங்களும் நமக்கு துணை நின்று நல்லது நடக்கும். ஒருபோதும் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மறந்தே விடாதீர்கள். ஏனென்றால் குலதெய்வ வழிபாட்டை மறப்பது அப்படிங்கிறது தன் தாயை பட்டினி போடுவதற்கு சமமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.